ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கை பீசினோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். முருங்கை மரம்னு எடுத்துக்கிட்டாலே அதனுடைய இலை, வேர், பூ, காய், பட்டை அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது தாங்க. அதுலேயும் இந்த முருங்கை பீசின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆரோக்கிய நன்மைகள் கொண்டது. இந்த முருங்கை பீசின் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க. இந்த முருங்கை இலை, முருங்கைக்காயை பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம யாருமே முருங்கை பீசினை பயன்படுத்தியிருக்க மாட்டோம். ஏன்னா அதனுடைய நன்மைகள் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால் பயன்படுத்தியிருக்க மாட்டோம். முருங்கை இலையிலையும் முருங்கைக்காயும் உள்ள மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும். அதனால நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அந்த முருங்கை பீசனுடைய ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியாதனால ஒருவேளை நம்ம பயன்படுத்த மாட்டோமா என்னன்னு தெரியலை. இந்த முருங்கை பீசில் நிறைய மருத்துவ நன்மைகள், நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் இதில் நிறைய கொட்டி கிடக்குதுங்க. மழைக்காலத்தில் இந்த முருங்கை பீசின்னு பார்த்தீங்க அப்படின்னா மரத்தில் அதிகமாக இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் முருங்கை பீசின்னு அதிகமாக கிடைக்காதுங்க. இந்த முருங்கை பீசினில் அப்படி என்னதான் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு வீடியோலாம் பார்க்க போகிறோம். இதில் என்னது இருக்குது, என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்து, சுண்ணாம்பு சத்து, பொட்டாசியம் சத்து, இந்த சத்துக்கள் எல்லாமே இந்த முருங்கை பீசன்ல அதிகமா இருக்குதுங்க. மனித உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து ஆரோக்கியமான நன்மைகளும் இந்த முருங்கை பீசின்ல நிறைய கொட்டி கிடக்குது. மரத்துல இருக்கும்போது கொஞ்சம் பச்சையா இருக்கும். அதை எடுத்து காய வச்சு அதை பொடி மாதிரி பண்ணி ஒரு டப்பாவில், காத்து போகாத டப்பாவில் அடைச்சி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா முருங்கை பீசின் பொடி அப்படின்னே நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. நீங்க அப்படி கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். இந்த பொடியை ஒரு ஸ்பூன் அளவு, அதாவது கொதிக்க வச்ச பசும்பாலில் ஒரு ஸ்பூன் அளவு இந்த முருங்கை பீசின் பொடியை கலந்து குடிச்சு வரணுங்க. இப்படி குடிச்சு வரும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். டேஸ்ட்டுக்காக நாட்டு சக்கரை கலந்துக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். விரைப்புத்தன்மை பிரச்சனை நீங்கும். விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். தாம்பத்திய உறவுக்கு தேவையான அனைத்து உடல் சக்தியும் மனசக்தியும் தரக்கூடியதான் இந்த முருங்கை பீசின்ங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உடல் வலிமையும் தரக்கூடியது இந்த முருங்கை பீசின். இந்த முருங்கை பீசினை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது முகம் பளபளப்பா மாறுங்க. உடலுமே நல்ல கட்டுக்கோப்பா இருக்கும். அதே மாதிரி இப்பெல்லாம் இளம் வயதிலேயே தலைமுடி நரைச்சிருது. அதுக்கு நீங்க இந்த முருங்கை பீசினை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது இளநரை தடுக்கப்படுங்க. ஏற்கனவே முடி நரைச்சிருந்தாலும் இந்த முருங்கை பீசினை தொடர்ந்து பாலில் குடிச்சிட்டு வரும்போது இளம் நரை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆயிருங்க. அப்புறம் உடல் ஆரோக்கியமா இருக்கதான் நம்ம உணவு சாப்பிட்றோம். அந்த உணவே நமக்கு இது நோயை கொடுக்குற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால உடல் ஆரோக்கியமா இருக்க உணவே மருந்து. அதனால ஆரோக்கியமா இருக்க நல்ல சத்தான உணவுகளை சரியான நேரத்துல எடுத்துக்கணுங்க. குழந்தைகளை நல்லா ஓடி ஆடி விளையாட சொல்லுங்க. அதாவது நம்மளுடைய கண் பார்வையில பெரியவங்களா இருந்தா எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த முருங்கை பீசினை பாலில் கலந்து குடிக்கிறதுனால உடல் எப்போதுமே சுறுசுறுப்பா முழு எனர்ஜியோடு ஒரு நாள் முழுவதும் இருக்க தேவையான நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த முருங்கை பீசின்ங்க. முருங்கை பீசினை நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகள் கொண்டது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இதை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த முருங்கை பீசினை பாலில் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.